கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்த சபரிவர்மன் என்கின்ற மாற்றுத்திறனாளியான வியாபாரி கடந்த 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டு நாகர்கோவில் சிறைச்சாலை அடைக்கப்பட்டார். கடந்த திங்களன்று அதிகாலையில் அவர் உடல் பலவீனமாகி சொல்லியிருந்த மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்பட்டாலும் அந்த மருத்துவர்கள் பரிசோதித்த போது உயிரற்ற நிலையில் காணப்பட்டார். தொடர்ந்து அந்த குடும்பத்தினர் கொண்ட போராட்டத்தின் விளைவாக அவர் அடித்து கொலை செய்யப்பட்ட விவரம் என்பது பிரேத பரிசோதனையுடைய முடிவு உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் அது வெளியானது. அதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என அவர் தொடர்ந்து குரல் கொடுத்தார்கள். இதற்கிடையே 3 சிறை வார்டன்கள் 8 அங்கிருந்த கைதிகள் என 11 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த குடும்பத்தினர் இவர்கள் மட்டுமல்ல, இவர்களை தூண்டிவிட்ட காவல்துறை அதிகாரி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் இவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பல்வேறு கோரிக்கைகளையும் இந்த குடும்பத்தினர் முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது சபரிவர்மனுடைய மனைவிக்கு ஒரு அரசின் நிரந்தர வேலை, அதே போன்று அவர்களுக்கு ஒரு உரிய இழப்பீடு 2 கோடி ரூபாய் இழப்பீடு நிவாரணம் வேண்டும். இவ்வாறு முழுமையாக இந்த சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு நேற்று இரவிலும் மறியல் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர்